மொத்தமா 20 பேர் வந்தோமா? 20 பேர்ல நான் ஒருத்தர் கூட தலைகீழ நின்றாலும் இல்ல. அதாவது நான் வந்து எந்த ஜோன் எடுத்தாலும் நான் அவங்கள வந்து அவங்கள பத்தி பேசிடவோ அவங்கள பாத்துறவோ யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி பேசினா கூட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா. இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப டக்குன்னு நான் க்ளோஸ் ஆனது வந்து சாண்ட்ரா கிட்ட. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல நாங்க 2 பேரும் அப்படி இல்ல. என்னோட ஒரு எல்டர் சிஸ்டரை நான் வந்து சாண்ட்ராவை பார்த்தேன். இதனால 2 நாள் நான் என்னோட கேம் மிஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஒரு க்ளோஷர், அதாவது நான் அவங்களை வாண்டடா நீ எனக்கு க்ளோஷர் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஜோன்ல நான் சொல்லல. ஒரு விஷயம்னு வந்தா லைக் என்கிட்ட இதுதான் பிரச்சனை, இது நீ சொன்னியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நான் இந்த வீட்டுல க்ளோஸ் டோர் நான் இருந்திருக்கேன். தப்பா பண்ணிருந்தாலும் தப்பு பண்ணாட்டாலும் உங்களுடைய கேள்வியை நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருந்திருக்கணும். நீ இதை பண்ணியா, இதை செஞ்சியா, எனக்கு இது தோணுச்சு அப்படின்ட்டு. அது எதுவுமே கேட்காம ஒரு க்ளோஷர் கொடுக்காம என் மேல ஒரு ராங்கா ஒரு அலிகேஷன், அட்லீஸ்ட் நீங்க க்ளோஷர் கொடுக்காம போயிருந்தா கூட எனக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்காது. ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு அந்த ஹர்ட், எனக்கு மன கஷ்டம் எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் வெளியில போய் எந்த சூழ்நிலையிலையும் வாட் எவர் இட் இஸ் நான் வந்து சாண்ட்ரா கூட வந்து